பேரு ஜும்மா தொழுகையை விட்டுடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஜும்மா தொழுகை விடுறது எவ்வளவு கடுமையாக தடை செய்யப்பட்ட விஷயம்னு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, ஜும்மா தொழுகைக்கு வராதவர்களின் வீடுகளை எரிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். மேலும் சிலர் ஜும்மா தொழுகையை தொழுகிறதே இல்ல. ஒரு சஹீஹான ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக வர விஷயம், சோம்பேறித்தனத்தால 3 ஜும்மா தொழுகைகளை விடுபவர் மீது அல்லாஹ் அவரோட இதயத்துல முத்திரை பதிப்பானு. இன்னொரு அறிவிப்புல சரியான காரணம் இல்லாமல் 3 ஜும்மா தொழுகைகளை விடுபவன் முனாஃபிக் ஆகுவானு. இத பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் வாரம் ஒரு முறை வரும் ஜும்மா தொழுகைக்கு நம் முன்கூட்டியே தயாராகணும். இதுக்கான பெரும் நன்மையும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, யார் ஒருவர் தொழுகைக்கு தயாராகி ஒழு செஞ்சு ஜும்மா தொழுகைக்கு சென்று குத்துபாவை அமைதியாக கேட்கிறார்களோ, அவரோட அந்த வெள்ளிக்கிழமையில இருந்து அடுத்த வெள்ளி வரையும் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிப்பானு. இதே மத்த முஸ்லிம்களுக்கும் ஷேர் பண்ண.